இந்த வீடியோவே வழங்குவோர் மீஷோ ஆப். வீட்டில இருந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம மாதம் 10,000 அதற்கு மேற்பட்டும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்க பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க டெலிவரி பண்ண போறதும் கிடையாது, இல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் வெளியே கொட்டாமல் ரொம்பவே டேஸ்டான புதுமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீதமான சாதம் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நான் தண்ணிலாம் ஊற்றி வைக்கலைங்க, நான் அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் அப்படியே எடுத்துட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு சாதத்துக்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க பெரிய உருளைக்கிழங்கு, அதை வேக வச்சுட்டு நல்லா பாருங்கள் உதுத்து வச்சுருக்கேன். தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு உதுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தையும் உருளைக்கிழங்கையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான் நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். உங்களுக்கு கையிலே கூட நல்லா பிசைஞ்சு விட முடியும், நல்லா மிக்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். நான் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துட்றேன். ரொம்ப அரைப்படணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்ட சாதமும் உருளைக்கிழங்கையும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போகிறோம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம அரைக்கிறோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. அரைச்ச சாதம் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இதில் நாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் சாதத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் அரிசி மாவில் பாதி தாங்க சேர்க்க போகிறேன். நம்ம திக்னஸ் பார்த்துக்கிட்டு தேவைன்னா மீதி பாதி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதிலே நல்ல திக்னஸ் கிடச்சிடுச்சுன்னா நம்ம மீதி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதையும் இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சால்ட்டு, அதையும் சேர்த்துடுறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். சேர்த்து விட்ட எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் இருக்கணும். உங்களுக்கு மாவு லூஸாக இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேருங்க, இல்லைனா சேர்க்க வேண்டாம். சொன்ன அளவுகள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி தொட்டோம்னா ரொம்ப அதிகமாகிடும் ஈரப்பதம், அதுக்காக தான் நான் எண்ணெய் எடுக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. நான் ஏறக்குறைய ஸ்கொயர் ஷேப் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் ஷேப் வருது. இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இதை நாம் எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீசஸாக ரெடி பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து விட்ட பீசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு. நம்ம எல்லா பீஸையுமே வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக கட்லெட் மாதிரியே இருக்குது பாருங்கள். மீதமான சாதத்தை வச்சு நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டான ரெசிபி பண்ணியிருக்கோம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் மீறக்கூடிய மீதமான சாதத்தை வச்சு நம்ம சூப்பரான இந்த ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
மீதமான சாதத்தில் புதுமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் 10,000 மேலே சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.